ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க, நமக்கு ஃபோன்பேல நம்ம வந்து டிஜிட்டல் கோல்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரியும், டிஜிட்டல் சில்வரை பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரியும், அதன் மூலமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் வந்து பாருங்க, நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க, ஃபோன்பேல இப்போ நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் சில்வராக இருக்கட்டும், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுறது சேஃபாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த டைமில் தான் வந்து பாருங்க, இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த டிஜிட்டல் கோல்டா இருக்கட்டும் அல்லது டிஜிட்டல் சில்வரா இருக்கட்டும், இது வந்து சேஃப் தானா? அது மட்டும் இல்லாம இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீமா? இது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதா? அதுக்கப்புறம் ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியதா? எங்க இதை ஸ்டோர் பண்றாங்க? அதுக்கப்புறம் ஆப் எதுனா க்ளோஸ் ஆகிட்டா நமக்கு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் டெய்லி சேவிங் நல்லதா கெட்டதா? இது யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது? இது போல வந்து பாருங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபோன்பே வழியாக நம்ம வந்து டிஜிட்டல் கோல்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் சில்வராக இருக்கட்டும், நம்ம வந்து பை பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பாருங்க, நமக்கு கோல்டாகவும் சில்வராகவும் நமக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பாருங்க, நமக்கு டிஜிட்டலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும், பிசிக்கலாக வந்து நமக்கு வந்து கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கிராம் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட் ஆகும். அதாவது இப்போ 1 கிராம் 2 கிராம் அது போல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். டிஜிட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். இப்போ நீங்கள் இது போல வாங்கக்கூடிய கோல்டாக இருக்கட்டும் அல்லது சில்வராக இருக்கட்டும், இது வந்து பாருங்க பிசிக்கலாக வாலெட்டில் சேவ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து பாருங்க கிராம் எவ்வளோன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் வந்து இது போல வந்து பாருங்க, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனா டெய்லி சிப் அண்ட் மந்த்லி சிப் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க, ஃபோன்பே அப்படின்றது ஃபோன்பேவே வந்து டைரக்டா அந்த கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், இதை வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், சேல் பண்றதா இருக்கட்டும், இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இது வந்து டைரக்டா ஃபோன்பேவே பண்றது கிடையாது. இது வந்து பாருங்க, ஃபோன்பேவோட தொடர்புடைய நிறுவனங்கள் தான் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ இதனுடைய ப்ரொவைடர்ஸ் சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பாருங்க, சேஃப் கோல்டு இருக்கு. சேஃப் கோல்டு வந்து பாருங்க, இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி. அதுக்கப்புறம் எம்எம்டிசி, இது வந்து பாருங்க ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கேரட்லின் அப்படின்றது வந்து பாருங்க, இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு பிரபலமான ஒரு ஜுவல்லரி பிராண்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து டாடா குரூப்போட தொடர்புடையது சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேரட்லின்ல வந்து பாருங்க ரீட்டைல் ஜுவல்லரி ஸ்டோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆன்லைன் ஜுவல்லரி சர்வீஸும் பண்றாங்க வெப்சைட் வழியாக. இப்போ நீங்க வந்து இதுல எந்த ப்ரொவைடர்ஸை யூஸ் பண்ணி கூட வந்து பாருங்க, நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ப்ரொவைடர்ஸை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போ வந்து பாருங்க, நீங்க பிசிக்கலா கையில வந்து கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும் வாங்கணும்னு நினைச்சா இதை வந்து பாருங்க, நம்ம வந்து கேரட்லின்ல வந்து பாருங்க நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்க முடியும். இப்போ நிறைய ஆப்ஸ்ல வந்து பாருங்க, கோல்டுக்காகவும் சில்வருக்காகவும் பர்ச்சேஸ் பண்றதுல வந்து பாருங்க சேஃப் கோல்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. டிஜிட்டலா வந்து பாருங்க சேஃப் கோல்டு வந்து பாருங்க நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ இதுல எம்எம்டிசி அப்படின்றது இது வந்து ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா இருந்தாலும், ஆனா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கோல்டுக்கு வந்து பாருங்க அப்ரூவ்டு வந்து கொடுக்கல. இது வந்து தனிப்பட்ட முறையில் தான் இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது அவங்க வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ இதுல டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது நிரந்தரமா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கீமும் கிடையாது. இது வந்து தனிப்பட்ட முறையில சேவ் பண்ணக்கூடியது. இப்போ நீங்க வந்து டிஜிட்டலா கோல்டா இருக்கட்டும் அல்லது சில்வரா இருக்கட்டும், நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாருங்க, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க, இந்த டிஜிட்டல் கோல்டுக்கும் இந்த சில்வருக்கும் வந்து பாருங்க ஆர்பிஐ வந்து எப்பவுமே ரெகுலேட் வந்து பண்ணாது. என்ன ஒரு ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து தனியா பேங்க்ஸ் டெபாசிட் அப்படின்றது கிடையாது. அதாவது ஒரு பேங்க் மாதிரி இதை வந்து வச்சு வழி நடத்தல. இது வந்து பாருங்க, இது தனிப்பட்ட முறையில ஒரு ஆப்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து பாருங்க பிசிக்கலா பேமெண்ட் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அதனால வந்து பாருங்க, இது வந்து ஆர்பிஐக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வராது. ஆர்பிஐ வந்து தனிப்பட்ட முறையில் செயல்படும். இது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பாத்தீங்கன்னா செயல்படும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பாருங்க டிஐசி ஜிசி இன்சூரன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பேங்க் எஃப்டி மாதிரி கவர்மெண்ட் கேரண்டி வந்து இல்லை. அதாவது கேரண்டியா இது வந்து பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கவர்மெண்ட் கேரண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுக்கல டிஜிட்டல் கோல்டுக்கு. ஓகே, இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டா இருக்கட்டும் அல்லது சில்வரா இருக்கட்டும், இதுக்கு வந்து பாருங்க கவர்மெண்ட் தரப்புல எந்த ஒரு பாதுகாப்புமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தரல. இப்போ வந்து பாருங்க, இப்போ இதுக்கான பாதுகாப்பு அப்படின்றது வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய, அதாவது அதனோட தொடர்புடைய அந்த நிறுவனங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டுக்கா இருக்கட்டும், சில்வருக்கா இருக்கட்டும், அதாவது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா முழு பாதுகாப்பு வந்து தருவாங்க. அதாவது அந்த நிறுவனத்தை பொறுத்து உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க வந்து கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், நீங்க வந்து சேஃப் கோல்டு வழியா வாங்குறீங்க அப்படின்னா, சேஃப் கோல்டு அந்த நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து எம்எம்டிசிக்குல வாங்குறீங்க, கவர்மெண்ட் கம்பெனில இருந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த
இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க. காரட்லீன் அப்படின்னா இப்போ காரட்லீன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு வந்து கொடுப்பாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதை பத்தி நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலா விவரத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டுலயா இருக்கட்டும் அல்லது டிஜிட்டல் சில்வர்லயா இருக்கட்டும், நம்ம வந்து பாருங்க இதுல அதிக அளவுலாம் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இது வந்து ஒரு சிறு சேமிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து நார்மலா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாருங்க அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 10 ரூ. 20 ரூ. 100 அது போல இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட் வந்து பாருங்க நம்ம வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து பை பண்ணி வச்சிடலாம். இது வந்து பாருங்க நம்ம வீட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை பை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து தனியா இதுக்குன்னு பேங்க்குக்கு எல்லாம் போக தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுக்கு எந்த ஒரு லாக்கரும் தேவையில்லை. உண்டையில் மாதிரி நம்ம வச்சு போட தேவையில்ல. நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிறத எடுத்து நம்ம டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எப்போ வேணா பை பண்ணலாம், எப்போ வேணா சேல் பண்ணலாம். இந்த வசதியும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்க நம்ம வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அப்பப்போ பை பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா பை பண்ணிக்கிற மாதிரி வந்து பாருங்க ஆட்டோ பேவும் ஆன் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து பாருங்க டெய்லி ஆட்டோ பே இருக்கு, மந்த்லி ஆட்டோ பே இருக்கு. நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ பேவும் வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுக்க முடியும். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தா இதுதான். ஓகே, இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்ப்போம். இதுல டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பாருங்க இதுல வந்து நீங்க ஷார்ட் டைம்ல வந்து பாருங்க ப்ராஃபிட் வந்து உங்களால எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ராஃபிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல லாங் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும். அதாவது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும். நீங்க வந்து சேவ் பண்ணணும். அதுவும் வந்து பாருங்க 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் ப்ராஃபிட் வரும் அப்படின்றத நிச்சயமா வந்து சொல்ல முடியாது. அதாவது கேரண்டியா வந்து நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து பாருங்க ப்ராஃபிட் வரலாம், வராம கூட லாஸ் கூட ஆகலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது வந்து மார்க்கெட் ரிஸ்க பொறுத்தது. அதாவது அந்த டைம்ல அந்த விலை வந்து எந்த அளவுக்கு ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ராஃபிட் அப்படின்றது. இப்போ நார்மலா உங்களுக்கே தெரியும். இப்போ கோல்டு அப்படின்றது இன்னைக்கு ஒரு விலை விற்கும், நாளைக்கு ஒரு விலை விற்கும். அதே போலதான் சில்வரும் அப்படிதான். இன்னைக்கு ஒரு விலை விற்கும், நாளைக்கு ஒரு விலை விற்கும். இன்னைக்கு கம்மியா இருக்கலாம், நாளைக்கு அதிகமா இருக்கலாம். அதே நாளைக்கு அதிகமால இருந்து டவுன் கூட ஆகலாம். அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து பாருங்க உங்களுக்கு லாஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அதிகமான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கிடைக்கும். அது உடனே கிடைக்காது. நீங்க வந்து லாங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து லாங் டைம்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சேவ் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க வந்து இப்போ லாங் டைம்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாது. இது வந்து அப்பப்போ ஒரு சின்ன சின்ன தொகையை வந்து சேமிச்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு படி தான் இது. மற்றபடி நீங்க வந்து முழுசா எது உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு வந்து பாருங்க கேரண்டியா வந்து கொடுக்குறாங்களோ அந்த பிளானை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க அது லைஃப் டைம் இன்சூரன்ஸ் இருக்கும். அதாவது நமக்கு வந்து லைஃப் டைம் வந்து பாருங்க கேரண்டி கொடுப்பாங்க. கோல்டுக்கா இருக்கட்டும், சில்வருக்கா இருக்கட்டும். நமக்கு வந்து பாருங்க அதுக்குன்னு தனியா கேரண்டி இவ்வளோனா இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு நமக்குன்னு தனி ஒரு கேரண்டி இருக்கும். அப்படின்ற இடத்துல வந்து பாருங்க நீங்க வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து சேல் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணுங்க. பட் டிஜிட்டல் கோல்டு அப்படின்றது நீங்க முழுசா இதுல வந்து இறங்கக்கூடாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு படி, அவ்வளவுதான். இருக்கிறத கொஞ்சம் சின்ன சின்ன இதை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். அதை வந்து பாருங்க நீங்க சின்ன சின்ன விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுல எந்த அளவுக்கு லாபம் வருது நஷ்டம் வருது சொல்லிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து படிப்படியா வந்து பண்ணலாம். அதுவும் வந்து பாருங்க இது வந்து டோட்டலி லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேஃப் கிடையாது. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நம்ம டிஜிட்டல் கோல்டை எப்போ வேணா பை பண்ணலாம், எப்போ வேணா சேல் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து டிஜிட்டல் கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், நீங்க வந்து பை பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாருங்க 3% 3% வந்து பாருங்க நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க. அதாவது இது வந்து நீங்க கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும் வாங்கும்போது வந்து பாருங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி அப்படின்றத ஆட் பண்ணுவாங்க. இது வந்து சேல் பண்ணும்போது வந்து பாருங்க ஜிஎஸ்டி அப்படின்றத ஆட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அப்படியே உங்களுக்கு சேலிங்க்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணாலும் ரொம்ப குறைஞ்ச விலையா தான் இருக்கும். குறைந்த பர்சன்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்றது கொடுப்பாங்க. ஆக மொத்தம் அதாவது சேல் பண்ணும்போது ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து வாங்குற விலை வந்து அதிகமா இருந்த மாதிரி இருக்கும். நீங்க சேல் பண்ணும்போது அதோட மதிப்பு வந்து கம்மியா இருந்த மாதிரி இருக்கும். அதாவது அமௌண்ட் வந்து கம்மியா வந்து சேல் ஆன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிருக்கும். இப்போ வந்து நீங்க செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்க. இப்போ நீங்க இது போல கோல்டு மற்றும் சில்வர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கோல்டு மற்றும் சில்வரா நீங்க வந்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து எந்த டைம்ல சேல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டோட விலையா இருக்கட்டும், சில்வருடைய விலையா இருக்கட்டும், நீங்க வந்து எதை வாங்கி வச்சிருக்கீங்களோ அதோட விலை வந்து உயரும் பொழுது அந்த டைம்ல நீங்க வந்து சேல் பண்ணும்போது அந்த டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கின அமௌண்ட்டை விட கம்மியா இருக்கு, வாங்கின கிராம்ஸை விட கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த டைம்ல நீங்க வந்து அதை சேல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். அதனால அதை விட விலை வந்து அதிகரிக்கும் போது அந்த மார்க்கெட்ல விலை அதிகரிக்கும் போது சேல் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும். இப்போ நீங்க இது போல கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும் நீங்க வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா இப்போ அது சேல் ஆனதுக்கான அமௌண்ட் வந்து பாருங்க நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல தான் வந்து கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம
வந்து இது போல சேல் பண்ணி அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோல்டா இருக்கட்டும் அல்லது சில்வரா இருக்கட்டும், இப்போ வந்து பிசிக்கலா நீங்க வந்து கையில வாங்கணும் அப்படின்னா இதுக்கான வழி வந்து நமக்கு ஃபோன்பேல இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து டிஜிட்டல்ல வந்து அதாவது டிஜிட்டலா இருக்கிறத நீங்க வந்து பாருங்க ஜுவல்லரியா கன்வெர்ட் வந்து பண்ணணும். அதாவது எதுனா ஒரு ஸ்டோருக்கு வந்து பாருங்க நீங்க ரெக்வஸ்ட் பண்ணணும். அவங்க வந்து அந்த ரெக்வஸ்ட் எடுத்துட்ட பிறகு நீங்க வந்து அந்த ஸ்டோர் வழியாக வந்து பாருங்க நீங்க பிசிக்கலா வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து பாருங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து கோல்டா இருக்கட்டும் அல்லது சில்வரா இருக்கட்டும் அதை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸ் அதாவது அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இதுல ஃபர்ஸ்ட் ஒன் டைம் பர்ச்சேஸ் வந்து பார்ப்போம். ஒன் டைம் பர்ச்சேஸ் அப்படின்னா இப்போ வந்து நீங்க கோல்டோட நிலவரத்தையும் சில்வரோட நிலவரத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இதுல வந்து பாருங்க எதனா ஒன்று ஹை ரேட்ல இருந்து ரேட்டு விலை வந்து குறைஞ்சிருக்கு, ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து ஒன் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த டைம் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் விலை ஏறுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நம்ம வந்து இதுக்காக ஒன் டைம் பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. இப்போ என்கிட்ட வந்து பாருங்க காசு வந்து வரும்போது மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது என்கிட்ட காசு இருக்கும்போது மட்டும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் வந்து பாருங்க ஒன் டைம் பர்ச்சேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஒன் டைம் பர்ச்சேஸ்ல கோல்டுக்கும் சில்வருக்கும் லிமிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம 5 ரூபீஸ்ல இருந்து 2 லேக் ரூபீஸ் வரைக்கும் வந்து பாருங்க நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும். 2 லேக் கிடையாது, அதுல வந்து பாருங்க 1 ரூபீஸ் அந்த டாட்ல வந்து பாத்தீங்கன்னா மாறுது. அதாவது 1,99,999.98 வந்து பாத்தீங்கன்னா வருது. இப்போ நீங்க வந்து உங்களுடைய கோல்டுக்கான கம்பெனியை நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பாருங்க இதுக்குள்ள எந்த அமௌண்ட்டா நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணி நீங்க வந்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து டெய்லி கோல்டு சேவிங்ஸ் மற்றும் சில்வர் சேவிங்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து நம்ம வந்து டெய்லி சேவிங்ஸ்க்கான ஆட்டோபே வந்து நம்ம வந்து 10 ரூபீஸ்ல இருந்து 5,000 ரூபீஸ் வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்க இப்போ உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும், ரெகுலரா நீங்க எவ்வளவு வச்சிருப்பீங்க டெய்லியும் அப்படின்றத பொறுத்து அது வந்து மாறும். உங்களால் டெய்லி 10 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 10 ரூபீஸ் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 20 ரூபீஸ் பண்ண முடியும்னா 20 ரூபீஸ், 100னா 100, அதுபோல் 5,000 ரூபீஸ் பண்ண முடியும்னா 5,000 ரூபீஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். டெய்லி 5,000 ரூபீஸ் வந்து பிடிப்பாங்க. இப்போ நான் வந்து பாருங்க இதில் 10 ரூபீஸ் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். 10 ரூபீஸ் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது அதுக்கான டீடைல் கொடுப்பாங்க. அடுத்த பேஜில் வந்து பாருங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இதை ஆக்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதில் இம்பார்ட்டன்டா நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இப்போ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல ரெகுலரா நீங்க வந்து அமௌண்ட் வச்சிருப்பீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்தா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட் பண்ண அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. நீங்க வந்து பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஆட்டோபே வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ண அந்த அமௌண்ட் வந்து அதாவது நீங்க எவ்வளவுக்கு செட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் வந்து டெய்லி வந்து பிடிப்பாங்க. அதுக்கு வந்து பாருங்க கோல்டுக்கா இருக்கட்டும் அல்லது சில்வருக்கா இருக்கட்டும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இதுல இன்னொரு டவுட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து பாருங்க டெய்லியும் வந்து எனக்கு வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது போல எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் இல்லாம போயிடுது. அந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த டைம்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாளுக்கு மட்டும் பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆயிடும். அந்த நாளுக்கான பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகாது. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ வந்து ஆயிடும். அடுத்த நாள் வந்து பாருங்க அந்த நாளுக்கான பேமெண்ட் மட்டும் தான் எடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நாள் பிடிக்காத அந்த பேமெண்ட் வந்து அடுத்த நாள் வந்து எடுக்க மாட்டாங்க. அது வந்து அப்படியே தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ மந்த்லி சேவிங்ஸ் இப்போ வந்து பார்ப்போம். நீங்க வந்து சில்வரா இருக்கட்டும் அல்லது கோல்டா இருக்கட்டும் நீங்க வந்து பாருங்க மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக நீங்க வந்து செட் பண்ணணும்னு நினைச்சா இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து அந்த பேஜை ஓபன் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் வந்து எந்த நிறுவனத்துல நீங்க வந்து பண்றீங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சேஃப் கோல்டா என்னன்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ அந்த மாசத்துல எந்த டேட்ல வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க அந்த டேட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். மாசம் மாசம் எந்த டேட்ல வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணணும். அமௌண்ட் இதுக்கான லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்போ இது வந்து பாருங்க 100 ரூபீஸ்ல இருந்தா நம்ம வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியும். மந்த்லி அப்படின்றதுனால 100 ரூபீஸ்ல இருந்து 15,000 ரூபீஸ் அதாவது 15,000 வரைக்கும் வந்து பாருங்க இதுக்கான லிமிட் வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்குள்ள நீங்க வந்து எவ்வளவுக்கு வேணா நீங்க வந்து ஆட்டோபே வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து 100 ரூபீஸே என்டர் பண்ணிட்டு நான் வந்து ஆட்டோபே வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். நீங்க வந்து 10,000 செட் பண்ணலாம், 15,000 செட் பண்ணலாம், 1,000 செட் பண்ணலாம், 2,000 செட் பண்ணலாம். உங்களுடைய மாசத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் வந்து இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஆக்டிவேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்க வந்து பயோமெட்ரிக் இப்போ வந்து வந்துருச்சு. ஃபிங்கர் பிரிண்டோ ஃபேஸ் லாக்கோ வச்சு அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எடுத்துட்டு இப்போ அது சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க ஆட்டோபே வந்து எனபிள் ஆயிடும். அதாவது சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க கோல்டு சிப் அப்படின்றது மந்த்லி கோல்டு சிப் அப்படின்றது ஆக்டிவேட் வந்து ஆயிடும். அதுக்கப்புறம் மந்த்லி வந்து பிடிப்பாங்க. அது நார்மலா ஒரு மாசத்துல காசு இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஃபெயில்ட் ஆயிட்டு அடுத்த மாசம் வந்து பிடிப்பாங்க. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து கண்டினியூ ஆகும்.
இப்போ நீங்க இதுல பயோமெட்ரிக் ஆக்டிவேட் பண்ணியிருந்தா பயோமெட்ரிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லனா அந்த பேங்க் அக்கவுண்ட்க்கான யுபிஐ பின் என்டர் பண்ணி ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இது போல கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், டெய்லியா இருக்கட்டும், மந்த்லியா இருக்கட்டும், ஒன் டைமா இருக்கட்டும், இது போல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, அதோடைய அந்த டீடைல் எங்க செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோல்ட் அண்ட் சில்வருக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருப்பாங்க. மை சில்வர், மை கோல்டுன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க அந்த பேஜுக்குள்ள வந்துட்டு நீங்க வந்து பாருங்க, உங்களுடைய அந்த கோல்டோட டீடைலா இருக்கட்டும், சில்வரோட டீடைலா இருக்கட்டும், நீங்க வந்து தெளிவா செக் பண்ணிக்க முடியும். எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ கிராம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிக்க முடியும். இப்போ அதுக்கப்புறம் சேம் அதே பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ வந்து அந்த கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், அதை வந்து சேல் பண்றதுக்கு ஆப்ஷனும் அதே பேஜ்ல கொடுத்திருப்பாங்க. திரும்ப எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படின்னா பை பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மேனேஜ் சேவிங்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதாவது நீங்க வந்து கோல்டு சிப்பை டெய்லியும் மந்த்லியும் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கோல்டு சிப்பா இருக்கட்டும், சில்வருக்கான சிப்பா இருக்கட்டும் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதுல மேனேஜ் சேவிங்ஸ் சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா 2 சிப்பும் காமிக்கும். அதுல வந்து நீங்க எதனா பாஸ் பண்ணணும்னு நினைச்சா பாஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து நீங்க ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணணும், அது வந்து டெய்லியும் பிடிக்க கூடாது, மந்த்லி பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணணும்னு நினைச்சா கேன்சலும் பண்ணிக்க முடியும் நம்மளால. நம்ம மேனேஜ் சேவிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்போ அந்த சேவிங்ஸ் மெத்தட்குள்ள உள்ள போயிட்டு ஓகே இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் சில்வரா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், அதை வந்து எப்படி நான் சேல் பண்றது சொல்லிட்டு நான் வந்து சொல்லல. ஆல்ரெடி கோல்டுக்கு நான் வந்து எப்படி சேல் பண்றது சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். சில்வருக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க நான் வந்து செல் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து நான் போடுறேன். தொடர்ச்சியா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்துருவாங்க. அந்த டைமுக்கு மேல தான் வந்து பாருங்க நம்ம வந்து அதை சேல் பண்ண முடியும். 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் அது போல வந்து பாருங்க டைம் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேலே பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைனலா இந்த வீடியோ வந்து முடிச்சிருவோம். இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும் பர்ச்சேஸ் பண்றதுல நமக்கு வந்து சேஃப் இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க வந்து கடைசி வரைக்கும் சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க வந்து சொல்லுவீங்க. இப்போ வந்து பாருங்க இப்போ ஒரு விதத்துல பார்க்கும்போது இது வந்து நமக்கு வந்து சேஃப் தான். பட் இருந்தாலும் வந்து பாருங்க இது வந்து நிரந்தரமானது கிடையாது. அதனால வந்து பாருங்க இதையே நம்பி நீங்க வந்து பாருங்க தொடர்ச்சியா இதுலயே எல்லா அமௌண்ட் போட்டு வச்சுக்காதீங்க. இது வந்து பாருங்க இப்போ எப்போ வேணா இது வந்து உங்களுக்கு லாஸ் ஆகலாம். அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இதுல வந்து நிரந்தரமா போடாதீங்க. சும்மா சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து நீங்க போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ இதுல வந்து நமக்கு போன்பேல வந்து பாருங்க நிறைய பேர் வந்து போன்பே அப்படின்றத யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் வந்து கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த போன்பேவோட தொடர்புடைய அந்த நிறுவனங்கள் சேஃப் கோல்டு இது போன்ற நிறுவனங்கள் வந்து பாருங்க கொஞ்சம் பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்களா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்போ அதனால வந்து பாருங்க இதுல பெரிய லாஸ் எதுவும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கும். இந்த ஒரு இதுல அடிப்படையில் வந்து பாருங்க நம்ம வந்து கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும் நம்ம வந்து சேவ் வந்து பண்ணலாம். இருந்தாலும் இது வந்து பாருங்க நமக்கு அபிஷியலா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அப்படின்றது கிடையாது. ஆர்பிஐக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிடையாது. இது வந்து தனிப்பட்ட முறையில நம்ம வந்து சேவ் பண்றது. நம்ம வந்து நம்மளுடைய ஓன் ரிஸ்க்கை பயன்படுத்தி தான் நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியும். சேவ் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க தொடர்ச்சியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க இந்த ஆப் சைட்லயோ இல்ல அது சம்பந்தப்பட்ட எதனா ஒரு சைட்ல பிரச்சனை வருது அப்படின்னா அது முன்கூட்டியே தெரியுது அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து அதை வந்து நீங்க சேல் பண்ணி நீங்க வந்து அமௌண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் வந்து பண்ணிக்கலாம். அது போல பிரச்சனை எதுவும் வராது. அப்படி எதுனா வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.